அவர் அமைதியா இருக்காரு, சத்தமா பேசுறாரு. உங்களுடைய பிரச்சனை என்ன? எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம அல்லது அது வெளியில தெரியாம அப்படி வச்சுக்கிறது அரசியல்ல எடுபடுமா சார்? அவருக்கு எடுபடுதுன்னு சொன்னீங்க சார். என்ன சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதகமா போதா இல்ல? நீங்க யாரை பத்தி வாதம் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் 10 பேட்டி நீங்க யாரை பத்தி பேசிருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல விஜய் போக்கஸ் பண்ணி அவ்வளவுதானங்க. பெரிய என்ன மனுஷன் அசம்பிளியே விவாதிக்குது. அசம்பிளில அவரை பத்தி நடந்து ஒரு அவரை பத்தி விவாதம் வரலன்னா நீங்க பாக்கல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? துயரம், அந்த துயரத்துக்கு அவரை பத்தி விவாதம் வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து குழந்தை மனசு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அவரை பத்தி நீங்க அசம்பிளில பேச நினைச்சீங்கன்னா உங்களுடைய அறியாமை நினைச்சு அந்த வார்த்தை. அவரை மையமிட்டு தான் எல்லா அரசியலும் சொல்லணும். அப்படித்தானே இப்ப நீங்க சொன்னீங்க. நீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி எடுத்து பாருங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அப்படிப்பட்டது இல்ல சார். சம்பவத்தை பத்தி மட்டுமா பேசி இவருக்கு இதான் வேலை. அவர் பேச மாட்டாரு, உட்கார மாட்டாரு, எந்திரிக்க மாட்டாரு, நடக்க மாட்டாரு, பிஜேபி கூட போயிருவாரு, ஏடிபி கூட போயிருவாரு, கொடி ஆட்டுறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? சம்பவத்தை பத்தியா பேசுறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, ஆளுங்கட்சி தலைவர் பேசுறாரு. அப்புறம் என்னங்க அவர் கட்சி அவர் 1000 பேர் பேசுறாங்க, அவருக்கு பேசுறாங்க. இவங்க பேச மாட்டாங்களேன்றது. நீங்க ஏங்க கவலை பண்றீங்க? அவருக்கா நாடே பேசுது, நீங்க ஏன் கவலை பண்ணும்? ஓ, தேங்க் யூ வெரி மச்.